சண்டை முடிஞ்சு போச்சு. ஆமா, 2 நாள் 17, 18. ஆமா, இந்த 2 ஜெயம் யாருக்கு அபஜெயம்னு தெரியும். இன்னைக்கு தான் நம்ம செய்தி புரியாது. என்னை விட பல மடங்கு பல மடங்கு பணக்காரன். ஆமா, ஆனா இருந்தாலும் என்ன அண்ணனா மதிச்சு என் வயசுக்கு மாதிரி இதெல்லாம் எதுக்காக அன்னைக்கு சிலம்பு கூடத்துல எடுத்த சபை கொள்றேன்னு சொன்னேன். அந்த ஒத்த வார்த்தையில நிக்குது என் மரியாதை. ஏன்னா அவனை கொண்டுட்டா அல்ல அவுட்டு. அதனால என் தம்பி துரியோதன அண்ணான்னு வந்து என் பாதத்தை வணங்குறான் பாரு. நீ அந்த மாதிரி யாருக்கிட்ட வணங்கிருக்கிறியா? யாரு அவன் கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியாது. இவன் அங்க வரங்கிறத சும்மா வெறுப்பா ஏத்துனீங்களா? என் தம்பி துரியோதனா இன்னையோட ராக முடியல. இன்னைக்கு நாள் என்ன? இன்னைக்கு 17. ஆமா, அதோட நீட்டு போகுது. சண்டைக்கு போய் வந்தனம் செய்தே உனக்கு வந்தனம் செய்தே வந்தனம் செய்தே உனக்கு வந்தனம் செய்தே அண்ணா உங்கள் பாதார மந்தத்தில் துரியோதன கோடான கோடி வணக்கம் அண்ணா. துரியோதனா என் தம்பி துரியோதனா மாலை பூண்டா ஒரு வீதிக்கு 66,000 வீடு. இந்த சதுரமான நாடு உனக்கு மட்டும்தான் தம்பி பொருத்தமா. ஒரு நாட்டுக்கு ராஜாவா உட்கார்றாங்கன்னா அதுக்கு ஒரு முக அமைப்பு இருக்கணும், ஒரு தோற்றம் இருக்கணும், ஒரு வீரம் இருக்கணும், ஒரு திறமை இருக்கணும். இந்த நாட்டுக்கு சொந்தக்கார என் தம்பி மட்டும்தான்டா. ஒரு யானை மேல எலி உட்கார வச்சான் நல்லா இருக்குமா? முடியாது. அதனால புரியாதனா என் பாதார விந்தத்தை பணிததனால் இந்த அஸ்தினாபுரத்தில் மன்னனாகவே நல்லா இருப்பான்டா. அதான் நீ இருப்பேன். ஓ என் தம்பி துரியோதனா பெருந்திருவை மாலையிட்ட மன்னர் மன்னா பேர் பெற்ற உலகாண்ட துரிய பூபா பருத்திய மணக்கவலை கொண்டு என்னை மரவழைத்த விதமதன என்னதென்று ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு இல்லாதவனுக்கு ஆபத்து வந்துட்டா ஐயோ எனக்கு பட்டினில இருக்கிறேன் பசியில இருக்கிற ஒரு 10-5 கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு நேரா கேட்கலாம். ஒரு நாட்டுக்கு ராஜா பட்டினியாகிறேன் பசியாகுது எனக்கு உதவி வேணும் உயிரே அப்படின்னு வெளியே கேட்க மாட்டான். அதனால மர்மமாய் ஒரு வார்த்தை எல்லாருக்கு மர்மமா அப்படி ஒரு கால் காட்டினா மர்மமா ஒரு வார்த்தை என்றனுக்கு மன்னவனே என்னதென்று சொன்னீரானா நீ ஏதாவது உன் மனசுல பாரம் இருந்து என்கிட்ட சொல்லிட்டுனா புரியாதுனா இந்த கர்ணான நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் சும்மா இருக்க மாட்டேன். விவரமனை உரைத்து எது மறந்தாலும் மனசுல வைக்காதடா. போயிட்டு ஓடி நான் எதுக்கு இருக்கிறேன் அன்னைக்கு சிலம்பு கூடத்துல நான் கொடுத்த சத்தியம் என்னன்னு சத்தியம் கொடுத்தேன். என்னன்னு கொடுத்தேன் தெரியுமா? அப்படி இல்லடா, என்னன்னு சத்தியம் என்ன சத்தியம் கொடுத்த தெரியுமா? அடியே துரியோதனா எதற்கு மஞ்சாது இந்த உடலில் எனக்கு உயிர் இருக்கும் வரை
உனது உயிர் இருக்கும். இந்த கர்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாதான் உனக்கிட்ட ஏதாவது நெருங்க முடியும். என்ன தாண்டி யாரா ஒரு பயம் வர முடியுமா? இன்னைக்கு எனக்கு அப்படியே உடம்புலாம் ஊறுதுரா உத வாங்குறதுக்கு. என்னதான் காரணம்? என்ன சொன்னாங்க குரு பெரியவர்கள். கலங்காது என் நம்பி துரியோதனன் கலங்குவதை நான் என்னைக்கும் கலங்காது என் தம்பி கலங்குறான். அண்ணா என்னதான் ஆபத்து? யாரும் சித்தப்பா புள்ள தானே, உங்க ரெண்டு பேரும் ஏன்டா சண்டை வருது, தேவையான பாகத்தை பிரிச்சு கொடுறா அப்படி பெரியவங்க சொன்னாங்களே. அவங்க பேச்ச கேட்க யாருக்கு பயப்படுறா? அண்ணா யாருக்கு பயப்படுற தெரியுமா? பஞ்ச பசங்க அலைவர் பஞ்ச பசங்க 13 வருஷம் ஒரு நாளைக்கு உனக்கு சாப்பாடு ஒரு வேளை பட்டினி போட்டாலும் மறுநாளும் எனக்கு கை கால உதறது விலை வளர்ந்து வருதுன்னு சொல்றேன். நானு 13 வருஷமா காட்டில கிடைக்கும்படியான கனி வகைகளையும் கிழங்கு வகைகளையும் பூ கிழங்கு இல்லாத உப்பு போட்டு நீராகாரம் சாப்பிடாத இருக்கிற பசங்க பஞ்ச பசங்க இவன் ராஜாக்கள். 13 வருஷமா காட்டுல கிடந்த பசங்களுக்கு தெம்பு ஏது, வீரம் ஏது, திறமை ஏது. ஒரு நாள் அவனை விட்டா 5 பேரு அண்ணா பஞ்ச பசங்க 5 பேரு நீங்க கொல்றேன்னு சொல்றீங்களே, அந்த 5 பேர்ல ஒரு ஆள் இருக்கிறான். ஐவரில் நடுப்பீரந்த அர்ஜுனன் என்னை கண்டா அந்த பொட்ட பையன் அர்ஜுன் அவனுக்கு தான் பயப்படுறேன். அவன் என்ன சொன்னா ஏற்கனவே எதை சொல்லியிருந்தாலும் அரவக்கொடி அறுத்து அவங்க என்ன தர்மனுக்கு முரசு கொடி விலங்க செய்வேன்னு சொன்னான். அப்படி சொன்னா அதை நிறைவேற்ற அதுக்கு பயப்படுறான். அது வீரன் என்று வந்த அவன் பேச்சு கேட்டு அவன் ஒரு பெரிய ஆளு நினைச்சு
வந்துச்சுன்னா அவனுக்கு பயந்து அழுவுறேன். சரி அவனை ஒரே அரவ பானத்தை விட்டு அறுக்காமல் அரவ பானத்தை விட்டு அறுக்காமல் எனக்கு மட்டும் எதிரில் மாமா என் கருத்தில் இருக்க முடியாத நாகபானம் இருக்கிறது. அஸ்வசேன் என்ற பாம்பு ஏற்கனவே காலத்திலே அர்ஜுனன் காண்டாவனத்தை எரிக்கிற பொழுது பாலிலே தீக்காயத்தோடு என்னிடத்தில் அடைக்கிற முகந்த அந்த பாம்பு. அந்த அஸ்வசேன் என்ற பாம்புக்கு நீ யாரு, உனக்கு யார் ஆபத்து, யார் எதிரி என்று கேட்டேன். எனக்கு எதிரி அர்ஜுனன் அந்த பாம்பு சொல்லுது. உனக்கு எதிரி அவனை என்ன செய்வேன்னு கேட்டீங்க. நான் என்னைக்கா இருந்தாலும் பாம்பு இருக்குதே கரு வச்சு கொல்லுன்னு எல்லாருக்கும் தெரியும். காளியாங்குட்டி பாம்பு கடிச்சிட்டு அடிச்சு விட்டு பாரு. காளியாங்குட்டி இல்லடாது நாகம் நல்ல பாம்பு. நல்ல பாம்பு மட்டும் அடிச்சு விட்டா கரு வச்சு அவனுடைய வம்சத்தை கொல்லாம விடாது. கண்டிப்பா கரு வைத்து கொன்று விடுவேன் என்று அந்த நாகபாலமும் தெரிவிக்க அப்பொழுது பார்த்தேன் உனக்கு எதிரி அர்ஜுனன் தான், எனக்கு எதிரி அர்ஜுனன் தான். அதனால என்னோடு